ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நாம் நம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் எதனையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். அதற்கு நம் பங்காரு தெய்வத்தின் அருள்வாக்கினை பார்ப்போமா? குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. குச்சிகள் பலவற்றை ஒன்று சேர்த்து கட்டிய விறகு கட்டையை உடைக்க முடியாது. அதுபோல புலன்களை ஒன்று சேர்த்து மன கட்டுப்பாட்டுடன் இருந்தால் யாராலும் உன்னை அசைக்க முடியாது. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று பெரம்பலூர் மாவட்டம் வெங்கலம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவண்ணாமலை மாவட்டம் பழனியப்பா நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. மூணாவது அனுபவம் சக்தி. நாங்கள் வயலில் விதைச்சிட்டோம், நெல் அறுவடை. அப்போ மழை வரல, தண்ணி இல்லாத வயல்லாம் காஞ்சி போச்சு. எல்லாரும் ஐயோ இந்த வருஷம் போனது அவ்வளோதான், விதைச்சி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக வந்தாங்க. ஆனால் நான் மட்டும் அப்படி இல்லை. போய் வயலில் ஒரு நாற்றை பிடுங்கி கையில் வச்சுட்டு இப்படி கருகிறியம்மா, அழுதுட்டேன். இந்த குங்குமம் கொடுக்குறியம்மா, அந்த குழந்தைகளை பாரம்மா, மஞ்சள் கொடுத்தியம்மா, மக்கள் பசி தீரம்மா, சந்தனம் கொடுக்குறியம்மா, எங்களோட சங்கடங்கள்லாம் தீரம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நைட்டுக்கும் சரியான மழை, 3-4 நாள் விடாத பெஞ்ச மழையில் நல்ல மாசுலாச்சு. அந்த வருஷம் எல்லாருமே அறுவடை செஞ்சாங்க சக்தி. அப்புறம் என்ன ஒன்று சக்தி, நாங்கள் மருவத்தூருக்கு கிளம்பியிருக்கும் போது நாங்கள் 4 பேர் குடும்பத்தோட, நான், எங்கள் பெரிய பொண்ணு, எங்கள் சின்ன பொண்ணு, அவர் 4 பேரும் சேர்ந்து மாலை போட்டோம். ஆனால் கையில் 2000 ரூபா தான் இருந்துச்சு. பஸ்ஸுலக்கே காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட கடன் கேட்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு பஸ்ஸு மருவத்தூர் வரேன்னா இன்னும் வரைக்கும் என் கையில் காசு இல்லை. மறுநாள் விடியற் காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி, என்னோடய ஏடிஎம்மில் 300 ரூபா இருக்குது, அதையும் கையில் எடுத்துகிட்டு பாக்கி காசு பக்கத்து வீட்டில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சக்தி. அப்போ ஏடிஎம் எடுத்து செக் பண்ணுறேன், 3000 ரூபா இருந்தது சக்தி. எப்படின்னு சொல்கிறது தெரியல, அம்மா கொடுத்தது தான் எனக்கு. அப்புறம் அந்த காசை எடுத்து சந்தோஷமாக போயிட்டு வந்த சக்தி. அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு மாசமாக இருந்தாங்க சக்தி. பெரிய பொண்ணு பிறந்துட்டா. பெரிய பொண்ணு பிறந்து 3 வருஷம் ஆகுது. அவளுக்கு திடீர்னு நீர் கட்டி வயிற்றில் வந்துருச்சு. அதை சென்னையில் சவிதா ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க 5 வருஷத்துக்கு குழந்தை பெற்றுக்கக்கூடாது, புண்ணு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது சரின்னு சொல்லிட்டு மறாவது வருஷமே பாப்பா கன்சீவ் ஆகிட்டா. என்கிட்ட சொன்னேன், என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பண்ணாத, எல்லாம் அம்மா இருக்காங்க, பயப்படாதன்னு சொன்னேன். ஒரு பாப்பா 8 மாதம் வயிற்றில் இருக்கும்போதே எனக்கு கனவு வந்துச்சு. நானும் அவளும் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது தானாகவே குழந்தை பிறந்து விளையாடுது. எப்படின்னாக்கா ஒரு 5 மாதத்து குழந்தை விளையாண்டா எப்படி இருக்கும் அது மாதிரி விளையாடுது. நான் கேட்குறேன், என்னம்மா வயிற்றில் குழந்தை இல்லை, வயிறு சப்பையாக இருக்குது, குழந்தை எங்கம்மான்னு கேட்டால் அவள் கால் மடக்கில் விளையாண்டுட்டுருக்கு. அழகான குழந்தை, கவுன் போட்டுட்டு. உடனே அந்த கனவு கண் முடிச்சதும் பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பெண் குழந்தை தான், நீ பயப்படாத, ஆண் குழந்தைக்கு எதிர்பார்க்காத, ஆனால் சுகப்பிரசவத்தில் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னம்மா சொல்கிறேன், நான் பையனுக்கு எதிர்பார்த்தேன், இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், இல்லைம்மா
அடுத்ததும் பெண் குழந்தை தான். ஆனால் ரொம்ப ஆக்டிவாக நல்லா பிறக்கும். சுகப்பிரசவம் தான், எந்த ஒரு வழியும் இல்லாத, பயப்படாமல் தான் அது சுகப்பிரசவம் தான் அவனு சொல்லிட்டேன். சரிம்மான்னு சொல்லிட்டா. அதே மாதிரி பாருங்கள், அவள் 10 மாதம் நெருக்கடத்தில் என்கிட்ட வந்துட்டா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணும்போது டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உடனேக்கே டெலிவரி ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் என்ன சொன்னேன், என்னம்மா அவளுக்கு டாக்டர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெளி ஹாஸ்பிட்டலில் இப்படி கோரிமேடு பாண்டிச்சேரி இப்படி தான் பார்க்கணும், டெலிவரி பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்போவே ஆகிடுன்னு சொல்கிறீங்க, என்னம்மா இது அப்படின்னா, இல்லைம்மா கண்டிப்பாக அன்றைக்கே டெலிவரி ஆகிடும், நாங்களே பார்த்துறோன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கே டெலிவரி நடந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சாதுவாக வழியே இல்லை, ஒரே ஒரு நர்ஸு மட்டும்தான். அவங்க ஹஸ்பண்டு அவங்க அப்பா அம்மா யாருமே கூட இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், ஒரு நர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் என்ன கனவுல எப்படி கண்டனோ அதே குழந்தை அழகாக தாமரை முட்டு மாதிரி அழகாக அதே மாதிரி குழந்தை பிறந்துச்சு. அதுவும் அம்மா தான். அதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், அவள் டெலிவரி நடக்கும்போது சுகப்பிரசவத்துக்கு ட்ரை பண்ணி போட்டுருக்கும்போது மூச்சு திணற மாதிரி வந்துச்சு பாப்பாவுக்கு. அந்த நர்ஸு சொன்னாங்க, என்னம்மா டெலிவரி ஆகிடுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தேன், ஆனால் திடீர்னு மூச்சு திணற வருது, என் கையில் ஒன்றும் இல்லை, நீங்கள் அம்மா கிட்ட வேண்டிக்கிங்க, இல்லை உங்கள் தெய்வத்திட்ட வேண்டிக்கிங்கன்னு சொன்னாங்க. யாருன்னா அவங்களும் உங்கள் மருத்துவக் கல்லூரியில் படித்தவங்க தான் அவங்களும், அந்த நர்ஸும். அதனால் சொல்கிறாங்க, வம்சத்தி அம்மாட்ட வேண்டிங்கம்மான்றாங்க. நான் செவ்வாடையில் தான் இருந்தேன். அம்மாவோட பிரசவத்தை வயிற்றில் தடவி அம்மா மூலமந்திரம் சொன்னேன். உடனே சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய இருக்குது சக்தி, இருந்தாலும் இன்னும் மறக்க முடியாது சொல்கிறேன் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.